Student, 12th standard chapter 2 exercise 2.5 sum number 8. If the area of the triangle formed by the vertexes, ஒரு area of the triangle அதோட vertex கொடுத்துறாங்க z, iz and z plus iz, 3 vertex கொடுத்துறாங்க. a ஓட vertex 1, b ஓட vertex, c என்ற vertex இருக்கா. அத டோட்டல் ஏரியாவும் கொடுத்துறாங்க. ஒரு நேரம் 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்தாங்க. ஏரியாவும் கொடுத்தாங்க 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபைன் த வேல்யூ ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, என்ன ஃபைன் பண்ணுறாங்க? ஒரு இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது 3 வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட டோட்டல் ஏரியாவும் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, கிவனில் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஃபார்ம் பண்ணி மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஏ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பி பாயிண்ட் செகண்ட், தேர்ட் பாயிண்ட், சி பாயிண்ட். இது டோட்டல் ஏரியாவும் கொஸ்டின் கொடுத்தாங்க, 15 கொடுத்துட்டாங்க ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ ஏரியா கொடுத்து நெக்ஸ்ட் இல்லை கிவனில் கொடுத்துற கொஸ்டின் நமக்கு கிவனில் கொடுத்துருது. ஓகே, இப்போ ஏவுக்கும் பிக்கு உள்ள நேரம் மாடுலஸ் எடுக்கலாம். ஏ மைனஸ் பி எடுக்கும். ஏ வேல்யூ இசட்டு, பி வேல்யூ மைனஸ் இசட்டு, ஐ இசட்டு கேன்சல் பண்ணோம். ஏன் நமக்கு இசட் வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம், நீ மட்டும் நமக்கு கேன்சல் பண்ணாது. அப்போ 2 நேரம் இசட்டு காமனாக எடுத்துட்டா அங்கே 1 இருக்கும், மைனஸ் இருக்கும். அப்போ இந்த ஹோல் மாடுலஸ் இண்டிவிஜுவல் மாடுலஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் இசட்டு, மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் இசட்டு. இந்த மாடுலஸ் இசட்டு அப்படியே இருக்கும். இந்த மாடுலஸ் என்ன வரும்? ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ். அப்போ நெக்ஸ்ட்னா 1 + 1 √2 இன்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டு. அப்போ ஏபி என்ன வந்துச்சு நமக்கு? √2 இன்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டு. நெக்ஸ்ட் பினா ஏபிக்கு எடுத்தமே நெக்ஸ்ட்னா நமக்கு பிசிக்கு எடுக்கிறோம். அது சிஏ. இப்போ பிசிக்கு அதே பியிலேருந்து பி வந்து நம்ம ஐ இசட், சி வேல்யூ இசட் ப்ளஸ் ஐ இசட். மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இசட் மைனஸ் ஐட்டு, மைனஸ் ஐ இசட்டும் ப்ளஸ் ஐ இசட்டு கேன்சல் ஆகிடும். ரிமைனாக இருக்கும் மைனஸ் இசட்டு. மைனஸ் இசட்டு என்ன ஒரு நெகட்டிவ் வந்தால் ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். இது நம்ம கூட நான் சொல்கிறேன், இந்த பேஸ்ன்னு எதுக்கு போடணும் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சி மைனஸ் சி எடுக்கிறோம். ஓகே, இப்போ சிலேருந்து ஏ வந்து லெஸ் பண்ணுறான். அப்போ இசட்டும் மைனஸ் இசட்டும் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஐ இசட். இப்போ மாடுலஸ் ஐக்கு தனி இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறோம், இசட்டுக்கு இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறோம். ஐனா வரும் ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 ரூட் எடுத்தாலும் 1 தான். ஓகே, அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் எப்படி இருக்கும்? 1 இன்டு மாடுலஸ் ஆஃப் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட். இப்போ ஏபி √2 மாடுலஸ் ஆஃப் இசட், பிசி ரூட் மாடுலஸ் ஆஃப் இசட், சிஏ மாடுலஸ் ஆஃப் இசட். இல்லை ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு √2 2 தான். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் என்ன யூஸ் பண்ணுங்க? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம பித்தாகரஸ் தெரிஞ்சு நமக்கு ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஏபினா √2 மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். இந்த √2 ஸ்கொயரிங் இதுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணால் √2 கேன்சல் ஆகிடும், 2 இருக்கும். இது மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். இந்த 2 ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். இந்த 2 கேன்சல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர், இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரிங் அந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் போர்ட் சைடு எடுத்தா ஸ்கொயர் ரூட் எதுனா வரும்? இந்த √2 ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும், இந்த √2 ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும், சேம் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் என்ன நமக்கு பேஸ்லாம் நமக்கு சைடு எப்படி இருக்கும்? சேமாக இருந்தால் அப்போ சேமாக தான் வரும். டு ஃபார்ம் ஐசோசெலர் ட்ரையாங்கிள் என்ன ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஐசோசெலர் ட்ரையாங்கிள் நமக்கு வரும் பேஸ்ல நமக்கு எல்லாம் சேமாக இருக்கும். அப்போ நமக்குன்னா நமக்கு இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஓகே, இதை செக் பண்ணிட்டோம். ஏன்னா இருந்தால் நமக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் பண்ண முடியும் நமக்கு ஏரியாவுக்கு. அப்போ நமக்கு இதை வச்சு கண்டிஷனாக வரும். இந்த ரைட் ஆங்கிள் வச்சு நமக்கு என்ன வரும்? ஏபி ஸ்கொயரு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணி மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் ஈக்குவல்னு சொல்லிட்டு நமக்கு 2 சைடு ஈக்குவல் தான் இருக்குது. ஓகே, ஈக்குவலாக தான் ஐசோசெலர் ட்ரையாங்கிள் சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஏரியா ஈக்குவல்னா வரும்? ஏரியாக்கு என்ன ஒரு ட்ரையாங்கிள் ஏரியாவுக்கு ஹாஃப் வந்து பிஹெச் என்ன பேஸு ஹைட்டு. ஓகே, பேஸ் நம்ம வரும் இந்த வேல்யூ பிசி, ஹைட்டு வந்து என்ன வரும்? சிஏன்னு எடுத்துரும். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் எதுக்கு இதுனா ஹைட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட். ஓகே, அப்புறம் 50 இருக்குது, இந்த 2 இங்கே போனால் 100 ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நேரம் ஸ்கொயர் எடுத்தா என்ன நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா √100 எடுத்தா 10. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ நமக்கு 10. இதான் நம்ம ஃபைன் பண்ண சொன்னாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணிட்டோமா? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.